Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படினா லேமினேஷன் மிஷின். ஸோ இது ஆல்ரெடி நம்ம அன்பாக்சிங் பண்ணி எல்லாமே போட்டுட்டோம். ஸோ இருந்தாலும் இப்போ மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட லேமினேஷன் மிஷின் கிட்ட 250-300 லேமினேஷன் மிஷின்கள் செல் அவுட் ஆகிட்டு இருக்கும். ஸோ பிஎம்எஸோட நம்ம ஆத்தரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அதில் நிறைய பேர் அன்ரூரல் ஏரியாலாம் ஆர்டர் போடுறாங்க. ஸோ அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முதல் லேமினேஷன் மிஷினை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறவங்களா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் கேட்ட ஒரு 4-5 டவுட்டை தான் இன்றைக்கி வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎம்எஸோட எல்எம் டீலக்ஸ். ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ப்ரைஸிங் 4390 ரூபாய் இருந்துச்சு. இப்போ தீபாவளி எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக வெறும் 3990 ரூபாய் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம சொல்லக்கூடிய இந்த 3990 ரூபாய் அப்படின்றது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஸோ நீங்கள் கம்பெனிகளுக்குலாம் ஆர்டர் போகிறீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து ஜிஎஸ்டி இன்புட் கிட்ட எடுத்துக்கலாம், இன்க்ளூடிங் டெலிவரி. ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ன்றது எதுவுமே கிடையாது. ஆர்டரை பிளேஸ் பண்ண நினைக்கிறவங்க கொஞ்சம் டயத்தில் நீங்கள் வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ப்ளே ஸ்டோர், நீங்கள் மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஆப் இருக்குது. ஸோ ஐஓஎஸ் மொபைல் வச்சுருக்கீங்கன்னா ஐஓஎஸ் ஆப் இருக்குது. இல்லை சும்மா ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணி நான் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னா வெப்சைட்டில் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறவங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போய் டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வித்தின் 42 working டெலிவரி ஆகும். அதர் ஸ்டேட்டுக்கு அவங்கவுங்க டெலிவரி ஏரியா பின் கொடுத்தது மாதிரி டெலிவரி சார்ஜஸ் ஆட் ஆகும். ஸோ இன்னைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இதை எப்படி லேமினேஷன் பண்ணுறது, ஸோ இதில் 2-3 பேர் கேட்ட டவுட்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது விஎம்எஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இது A3 வரைக்கும் லேமினேஷன் பண்ணக்கூடிய ஒரு லேமினேஷன் மிஷின். ஸோ நம்ம ஆல்ரெடி எல்எம் டீலக்ஸ் எல்எம் சூப்பர் பார்த்துருப்போம். சேம் அதே செக்மெண்ட்ல இது வந்து எல்எம் டீலக்ஸ். ஒரு மிட் ரேஞ்ச் நியூவாக நீங்கள் ஜெராக்ஸ் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 20 to 25 வரைக்கும் மேக்ஸிமம் லேமினேஷன் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த லேமினேஷன் மிஷின் உங்களுக்கு போதுமான அளவுக்கு சூட்டபிள் தான். ஸோ பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த விஎம்எஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா வினோத் மெடிக்கல் சிஸ்டம், மெடிக்கல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு மேட் இன் இந்தியன் கம்பெனி. ஸோ அதனால தான் இவங்களோட சக்ஸஸ்ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருப்போம். இன்னைக்கு வரைக்கும் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக செல் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பிராண்ட் நேம் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ முதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம போட்ட வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேமினேஷன் மிஷின் மேலே ஒரு லேமினேட் பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நாங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிலாம் வேறு அனுப்பிச்சி விடுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த பேக்கிங்கிறது அப்பப்போ மேனுஃபேக்சரிங் என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுறது தான் இந்த பேக்கிங்கு. ஸோ இந்த பேக்கிங்கிறது இப்போ இருக்கிற மாதிரியே இதே மாதிரி நாளைக்கே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஒரு புது இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக பாக்ஸோட கலரே மாற்றிடுவாங்க. ஸோ பேக்கிங்கோட டிசைனை மாற்றுவாங்க. சில நேரத்தில் இந்த மாதிரி பஞ்சு வைக்கிறதுக்கு பதிலாக தெர்மாக்கோல் வைப்பாங்க. இது கம்பெனி அப்பப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணி ஸ்டாக் அப்லோட் பண்ணுறப்ப அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அது இந்த மாதிரி பேக்கிங்கிறது மாறிட்டு தான் இருக்கும். ஆனால் மாடல் நம்பர் டிசைன்றது பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஸோ புதுசாக ஏதாவது ஃபீச்சர்ஸ் மாறிச்சு அப்படின்னா மாடல் நம்பரோட நேமே மாற்றிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா விஎம்எஸ் எல்எம் டீலக்ஸ். ஸோ இதில் எல்எம் டீலக்ஸ் எல்எம் சூப்பர் 2 மாடல் இருக்குது. சூப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 4990 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. டீலக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3990 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கு ஒரு ஜெராக்ஸ் ஷாப்புக்கு இந்த மிஷின் போதும் அளவுக்கு தாராளமாக சக்ஸஸ்ஃபுல் ரன் ஆகும். ஸோ பிரச்சனைக்கு வேலை கிடையாது. ரெண்டாவது இது 400 வாட்ஸு, எல்எம் சூப்பர் 600 வாட்ஸு. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் லேமினேஷன் மிஷினை வாங்கிட்டீங்க. லேமினேஷன் மிஷினை வாங்கணும்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரோலர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரோலர் எதுக்கு அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் சரி ரோலர் இருக்குது இதை எங்கே மாட்டுறது அப்படின்னு பார்த்து இப்படி மாட்டி வச்சுக்குவாங்க. ஸோ மாட்டி வச்சுட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதை மாட்டி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவும் சேர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், கியர் ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் தனியாக கீழே வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் முக்கியமான சர்டிஃபிகேட்டு ஒரு லீகல் பேப்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா பாதியில் நின்றும். ஸோ நின்ற உடனே நீங்கள் விட்டுறக்கூடாது, டக்குன்னு எடுத்து ரோல் பண்ணி வெளியில் எடுத்துடணும். ஏன்னா ஹீட் அதிகமாச்சுன்னா அந்த இடம் பிளாக் அடிச்சு விழுந்துடும். ஸோ கஸ்டமர்கிட்ட நீங்கள் திட்டு வாங்க வேண்டியதாயிரும் அப்புறம். ஸோ அதுக்காக மட்டும் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு மட்டும்தான் இந்த ரோலரை நீங்கள் யூஸ் பண்ணணும். எடுத்து நீங்கள் தனியாக வச்சிடணும். ஸோ ரெண்டாவது ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு நீங்கள் லேமினேஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீட்டில் வோல்டேஜ் 230 வோல்ட் கண்டிப்பாக வரும். ஸோ 230 வோல்ட் கீழே கம்மியாக வந்துச்சு அப்படின்னா மிஷின் வந்து உடனே ஹீட் ஆகாது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பவர் சர்க்யூட்ஸ்லாம் பக்கா வச்சுருப்போம், எர்த் லைன்லாம் கரெக்டாக கொடுத்து வச்சுருப்போம். ஸோ அதனால் எங்கள் இஷ்யூ கிடையாது. ஸோ மிஷின் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம ப்ளக் பாயிண்ட் இன்சர்ட் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷினுக்கு நம்ம பவர் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ பவர் கனெக்ட் பண்ணோன்னே இந்த இடத்துல ஹாட் கோல்டுன்னு 2 பட்டன் இருக்கும். ஸோ இது நிறைய பேர் கேட்டால் இந்த கோல்டுன்றது எதுக்கு? ஸோ இந்த கோல்டுன்றது சப்ளிமேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். அது நமக்கு தேவையே கிடையாது. நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஹாட் இது சென்டராக இருந்துச்சு அப்படின்னா மிஷின் ஆஃப்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஹாட்னு அமுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல மிஷின் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல ஃபார்வேர்டு ரிவர்ஸ்னு 2 பட்டன் இருக்கும். ஸோ இது நம்ம டிகிரி செல்சியஸை ஏற்றிக்கிறது இறக்கிறது. ஸோ மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள்
நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கி ஆன் பண்ணுறப்ப மேலே இப்படி கை வச்சு பாருங்கள், எர்த்து அடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு நீங்கள் எர்த்து போட்டுருங்க. ஏன்னா உங்களோட எர்த்தில் வந்து எர்த்து இல்லைன்னு அர்த்தம். ஸோ எர்த்து இல்லைன்னா மட்டும் இந்த மாதிரி எர்த்து ஷாக் அடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதையுமே 4-5 கஸ்டமர்ஸ் கால் பண்ணி மிஷின் வாங்கிட்டு ஆன் பண்ணிட்டேங்க, கையை தொட்டால் எர்த்து அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மிஷின் கம்ப்ளைண்ட் கிடையாது, உங்களோட எலக்ட்ரிசிட்டி கம்ப்ளைண்ட். ஸோ எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு எர்த்து போட்டுங்க. ரெண்டாவது, நீங்கள் மிஷின் ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிகிரி வந்து மேக்ஸிமம் 200 வரைக்கும் இருக்குது. ஸோ மிஷினை எப்பயுமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணோன்னா 150 to 160 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக 160 வச்சுக்கிறேன். மிஷினை எப்பயுமே நீங்கள் ஆன் பண்ணோன்னா 160 to 150 இந்த ரேஞ்சை மெயின்டைன் பண்ணிங்கனாலே போதும், வேறு எதுவுமே மெயின்டைன் பண்ணுற அவசியம் இல்லை. ஸோ ரெண்டாவது, நீங்கள் லேமினேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஐடி பவுச்சு. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடி பவுச்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைட்டில் எக்கச்சக்கமாக செல் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250 மைக்ரான் ஐடி பவுச். ஸோ ஐடி பவுச்சில் ஒன்லி 250 மைக்ரான் மட்டும் தான் கொடுப்போம், 125 மைக்ரானில் கொடுக்கவே மாட்டோம். ஸோ இந்த 250 மைக்ரானே நீங்கள் மார்க்கெட்டில் இம்போர்ட்டட் ஐட்டம் 350 மைக்ரான் வாங்குறீங்களா, அதுக்கான குவாலிட்டியில் பக்காவாக இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் செல்லிங். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 250 ரூபா தான். 250 ரூபான்றது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு பீஸ் வேணும் அப்படின்னாலும் ஃப்ரீ டெலிவரியில் ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாங் சைஸ் ஆதார் பவுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் அது. ஸோ இந்த லாங் சைஸ் ஆதார் பவுச்சு, A4 பவுச்சு, லீகல் பவுச்சு, இந்த மூணுமே தனித்தனியாக இருக்குது. A3 வரைக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 125 மைக்ரான் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேர் 80 மைக்ரானு 75 மைக்ரான்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மினிமம் 125 கீழே போகாதீங்க இதெல்லாம். ஸோ அப்போ தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ல லேமினேஷன் பண்ணி கொடுக்கறது கஸ்டமருக்கு 10 வருஷமா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ இது நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 125 மைக்ரான் தான். ஸோ இதுவுமே நம்ம சைட்டில் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா A4 பவுச்சு, சேம் அதே மாதிரி தனியாக லீகலும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம VMS பிராண்டு தான், ப்ராப்பர் MRPயோட வந்துடும். நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கக்கூடிய ப்ரைஸிங் எல்லாமே இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி தான். ஸோ நீங்கள் லேமினேஷன் மிஷின் ஆல்ரெடி வச்சிருந்தாலும் பவுச்சர்ஸ்லாம் நம்மள்ட்ட கண்டினியூஸாக ஒன் டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட குவாலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ மிஷினை நீங்கள் ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மேலே கையை வச்சோன்னா உங்களுக்கு ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி மேலே கையை வச்சோன்னா உங்களுக்கு ஹீட் ஆக ஆரம்பிச்ச உடனே நீங்கள் லேமினேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே ஒர்க் ரெடின்ற லைட்டு எரியணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா சில நேரத்தில் லோ வோல்டேஜாக இருந்தால் கூட இந்த மாதிரி ரெடின்ற லைட்டு டக்குன்னு எரியாது. ஸோ அதனால் நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணுற அவசியமே கிடையாது. மிஷினை நீங்கள் ஆன் பண்ணாலும் மேலே கை வச்சிங்கன்னு தெரியும், கொஞ்சம் ஹீட் ஆயிரும். ஸோ ஹீட் ஆன உடனே இப்போ நான் ஒரு ஐடி பவுச்சு நான் லேமினேஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு கார்டு இது. ஸோ இந்த விசிட்டிங் கார்டை நான் லேமினேஷன் பண்ணுறேன். ஸோ பவுச்சர்ஸ் இப்படி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கார்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி வைக்கணும். ஸோ இதான் வந்து PVC கார்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வைக்கணும், ஏன்னா PVC கார்டு நம்ம நிறைய லேமினேஷன் பண்ணுறோம். சரி வச்சுட்டு இந்த க்ளோசர் சைடு தான் நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொடுக்கணும். ஸோ ஓப்பன் டைட் வந்து இந்த சைடு இருக்கணும், க்ளோசர் சைடை ஃப்ரண்ட்டில் கொடுக்கணும். ஸோ இப்போ கொடுத்தோம் அப்படின்னா லேமினேஷன் ஆகுது பாருங்கள். ஸோ அங்கே லைட் எரியிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற அவசியமே கிடையாது, நீங்கள் டக்குன்னு லேமினேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒன் டைம் லேமினேஷன் பண்ணி இங்கிட்டு வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்டே நீங்கள் ரிவர்ஸ் கொடுத்துக்கலாம் திரும்ப. ஸோ இப்போ நான் ரிவர்ஸ் பட்டன் அமைக்கிட்டு இங்கே பேக்கில் அமைக்கி விட்றேன். ஸோ பேக்கில் ரிவர்ஸ் இந்த சைடு வந்துடும். ஸோ இது வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பட்டன். மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு 150 to 160 டிகிரி போதும் அளவு தான். ஸோ நீங்கள் பெரிய A3 A4ஸ்லாம் லேமினேஷன் பண்ண போகிறீங்கன்னா மட்டும் ஒரு 180 175 வரைக்கும் நீங்கள் கொண்டுட்டு போய்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒன் டைம் லேமினேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மல் ஹீட்டில். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக லேமினேஷன் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். நம்ம இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சாலும் டிகிரியை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த சைடு ஒன்றும் இந்த சைடு ஒன்றும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரெடின்ற லைட் இருந்துச்சா, இது வந்து இப்போ ஃபுல் ஹீட்டில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் லேமினேஷன் பண்ணுற மட்டும் தான் லேமினேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லாட்டினா டக்குன்னு மிஷினை ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஸோ இவ்வளோ தான். ஒரு லேமினேஷன் மிஷினை ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் எஜுகேஷன் நாலேஜோ பெரிய லெவலில் எக்ஸ்பீரியன்ஸோலாம் தேவையே கிடையாதுங்க. இது நார்மலாக சொல்லப்போனால் நம்ம வந்து தோசைக்கல்லில் தோசை ஊற்றுற மாதிரி தான். ஸோ மிஷினை பொறுத்த வரைக்கும் மிஷின் ஆன் பண்ணணும், மிஷின் வந்து ஹீட் ஆகணும் நம்ம லேமினேஷன் பண்ணணும். ஸோ லேமினேஷன் பண்ணோன்னா பக்காவாக லேமினேஷன் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ லேமினேஷன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ தான், வேறு ஒர்க்கே கிடையாது இல்லை. ஸோ முடிஞ்சோன்னே கரெக்டாக ப்ராப்பராக ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா இது கரண்ட் வாட்ஸ் அதிகன்றனால யூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ரெண்டாவது, இதை யூஸ் பண்ணுறப்ப ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க. இதே துணி இனியை போட்டு மூடி வைக்கணும்னு மூடி வைக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஹீட் ஏறிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் துணி வைக்கிறனால அந்த துணி ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் லேமினேஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஓப்பன்லேயே வச்சுங்க. சப்போஸ் உங்கள் ஏரியாவில் தூசி அதிகமாக வர முடியாமல் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு பிளேவுட் மாதிரியோ ஒரு ஸ்டாண்டு மாதிரியோ செட் பண்ணி தூசி உள்ளே வராத அளவுக்கு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேலே ஜில்லுன்னு ஆனதுக்கு அப்புறம் மட்டும் நீங்கள் துணி இதையே போற்றி வச்சுட்டு போங்க. மற்றபடி மற்ற நேரத்தில் க்ளோஸரே பண்ணாதீங்க. ஸோ லேமினேஷன் மிஷினை பொறுத்தவரைக்கும் இதுதான் ஒர்க்கு. மற்றபடி இதில் கம்ப்ளைண்ட்ற வார்த்தைக்கே வேலை கிடையாது. வச்சு நீங்கள் பாட்டு ரஃப் அடி அடிச்சுக்கிட்டே இருக்கலாம்.
சரி ஓகே கைஸ், இந்த லேமினேஷன் மிஷின் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம வெப்சைட் அப்ளிகேஷனில் போங்க, டக்குனு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. நம்ம வெப்சைட்லையும் அப்ளிகேஷன்லையும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண இன்கன்வீனியன்ட் இருந்துச்சு அப்படின்னா வெப்சைட் அப்ளிகேஷனுக்குள்ளேயே வாட்ஸ்அப்பில் ஒரு பட்டன் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. உங்கள் டெலிவரி ஏரியா, பின்கோட், அட்ரஸ் ஷீட்லாம் அனுப்புங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியா இல்லை டெலிவரி சார்ஜ் ஆட் பண்ணணுமான்றது அவங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான சூப்பரான ஆஃபரில் சந்திப்போம். பாய்.